கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தியான வசனம் சங்கீதம் 121 அதிகாரம் 7 வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். இந்த வசனத்துலேருந்து நாம் என்ன பார்க்குறோன்னா, சங்கீதக்காரன் சொல்கிறாங்க, நம்மளுக்கு என்ன தீங்கும் வராதபடி நம்மளை பாதுகாக்கிறவர் ஏசப்பான்னு. இந்த சங்கீதம் முழுசாவே அதுதான். என்னது, ஏசப்பா தான் நம் காவலாளி, ஏசப்பா தான் நம்மளை காப்பவர் அப்படின்னு உள்ள சங்கீதக்காரன் முதல் வசனத்திலே சொல்லியிருக்காங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து தான் எனக்கு ஒத்தாசை வரும் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்கிறாரு. அப்போ நம்மளுக்கு எங்கேருந்து ஒத்தாசை வரும்? சங்கீதக்காரனுக்கு எங்கேருந்து ஒத்தாசை வரும்? ஆண்டவர்கிட்ட தான். அப்போ நம்மளை பாதுகாப்பவர் ஆண்டவர். நம்மளை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், நம்ம ஆத்மாவையும் காப்பார். நம்ம ஆத்மாவை பாதாளத்தில் விடாதபடி நம் ஆத்மாவையும் காப்பார். இந்த வசனத்தின் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆமேன். God bless you.